ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இனோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பூ கட்ட தெரியாதவங்களும் ஈஸியாக எப்படி பூ மாலை கோர்க்கலான்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். நமக்கு தேவையான பூவை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். கூடவே ஒரு தோசை கரண்டியும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து தேவையான அளவுக்கு நூல் எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஒயிட் கலர் நூல் தான் இருந்தது, அதனால் கொஞ்சமாக அதில் மஞ்சள் தூள் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதனால் எல்லோ கலரில் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், தோசை கரண்டியை இந்த மாதிரி ஒரு 2 தடவை சுற்றி அந்த நூலை வந்து டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அடியில் வந்துட்டு நம்ம நார்மலாக எப்படி முடிச்சு போடுவோமோ அந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. அடுத்து முடிச்சு இந்த நூல் வந்து கழலாமல் இருக்கிறதுக்காக போடணும். அதனால் நம்ம தோசை கரண்டி மேலே இருக்கக்கூடிய 2 நூலையும் சேர்த்தா மாதிரி பிடிச்சி அதுக்கு அடியில் அந்த ஒரு நூலை விட்டு நம்ம வந்து நார்மலாக முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த 2 நூலும் தனித்தனியாக பிரியாமல் இருக்கும். இப்போ அடியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நூலை மட்டும் கட் பண்ணிவிட்டு பெரிய நூலை அப்படியே வச்சுக்கலாம். இந்த மாதிரி பூ மாலை கோக்கிறதுக்கு நீங்கள் எந்த கலரில் பூ எடுக்கிறீங்களோ அதே கலர் நூலாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லாட்டி நடுவில் வந்து நூலோட கலர் வந்து தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு சாமந்தி பூலையும் பின்னாடி இருக்கக்கூடிய காம்பை வந்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம பூ மாலை கோர்க்க ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு பூவாக எடுத்து இந்த மாதிரி 2 நூலுக்கு நடுவில் வச்சிடலாம். வச்சுட்டு நீளமாக இருக்கக்கூடிய நூலை வந்து 2 நூலுக்கு அடியில் விட்ட மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்து நீங்கள் இழுத்துலாம் விட வேண்டாம். லைட்டாக இழுத்தாலே போதும், நமக்கு வந்து முடிச்சு போட்டுடும். திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள், 2 நூலுக்கு நடுவில் பூவை வச்சுட்டு 2 நூலுக்கு கீழே வந்து நூலை விட்டு நீங்கள் ஒரு தடவை இழுத்திங்கன்னா முடிச்சு வந்துடும். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பூவாக அடுக்கி வச்சு முடிச்சு போட்டுக்கலாம். பூ வைக்கும்போது பார்த்திங்கன்னா மேலே இடுக்குன மாதிரி வைக்காமல் கொஞ்சம் ஒரு பூ முடிவில் இன்னொரு பூ வச்சிங்கன்னா உங்களுக்கு மாலை வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி நான் கடைசி வரைக்கும் இந்த பூவெல்லாம் கோத்துக்கிறேன். நான் வந்துட்டு சின்ன மாலைன்றதுனால தோசை கரண்டியை பயன்படுத்தியிருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை ரொம்பவே நீளமாக மாலை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜன்னல் கம்பியை கூட பயன்படுத்தி செய்யலாம். இதே மெத்தடில் நீங்கள் சாமந்தி பூன்ட்டு இல்லை, எல்லா வகையான பூவுமே மாலை கோர்க்கலாம். உங்களுக்கு அந்த வீடியோலாம் தேவைப்பட்டால் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி ஃபுல்லாக நான் உங்களுக்கு கோர்த்துட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கோர்த்தாச்சு. கடைசியாக ஒரு முடிச்சு போட்டு நம்ம இந்த தோசை கரண்டிலேருந்து இந்த நூலை வந்து கழட்டிடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த நூலை அப்படியே சாமியோட கழுத்தில் மாட்டி விட்டுடலாம். இல்லாட்டி இந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு இருக்க பூக்கு முடிச்சு போட்டிருக்கோம். ஸோ அங்கே வந்து நல்லா கிட்டக்க கட் பண்ணிக்கோங்க. கடைசியாக இருக்க நூலை வந்து கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிச்சு போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கடைசியாக கோத்துருக்க பூக்கு கண்டிப்பாக முடிச்சு போடணும். இல்லாட்டி பூலாம் வந்து கழண்டு வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஆணி வச்ச படத்துக்கெலாம் வந்து, அதாவது சாமி படத்துக்கு சில படத்துக்கெலாம் ஆணி அடிச்சிருப்பீங்க, அந்த மாதிரி படத்துக்கு நீங்கள் மாட்டி விட்டுக்கலாம். ஒருவேளை சாமி சிலைக்கு மாட்டணும் அப்படின்னா கொஞ்சமாக நூல் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு ரவுண்டாக நீங்கள் முடிச்சு போட்டு சாமி கழுத்துக்கு மாட்டலாம். இப்போ பார்த்திங்கன்னா அடியில் ஒரு அழகுக்காக ஒரு பூவை வந்து ஊசி நூலில் கோர்த்து அதை வந்து மேலே இருக்கக்கூடிய மாலையில் நடுவில் இருக்கக்கூடிய பூவோட கோத்துக்கலாம். நம்ம நார்மலாக பூலாம் எப்படி கோப்போமோ அப்படி கோர்த்துட்டு அந்த பூவோட பேக் சைடில் ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால கீழே இருக்க பூ வந்து பார்த்திங்கன்னா கழலாமல் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட மாலை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இனிமேல் பூ கட்ட தெரியாதவங்களும் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி ஈஸியாக எல்லா பூவுமே கட்டலாம். ஒரு அழகுக்காக ஒவ்வொரு பூவுக்குமே கொஞ்சமாக மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சுக்கலாம். இப்போ குங்குமம் வச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சாமந்தி பூ மாலை சூப்பராக அழகாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடை பயன்படுத்தி இந்த விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு மாலை செய்து போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.